கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். நம்முடைய தேவனுக்கு துதியையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்தி நாம் இணைந்து தேவனை ஆராதிப்போம். நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின்றே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின்றே. குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீரகற்றினீரே. குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீரகற்றினீரே. என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவே, என் வாழ்வின் நாயகன் நீரே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின்றே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின்றே. உயர்விலும் என் தாழ்விலும் என் துணையாக வந்தீரே, நிறைவிலும் என் குறைவிலும் என் நம்பிக்கையானவரே. உயர்விலும் என் தாழ்விலும் என் துணையாக வந்தீரே, என் குறைவிலும் என் நிறைவிலும் நம்பிக்கையானவரே. எல்லா நட்சத்திரங்கள் பெயர் அறிந்தவரே, எந்தன் முகத்தை உம் கையில் வரைந்தவரே, என்னை மறவாமல் நினைப்பவரே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின்றே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின்றே. குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீரகற்றினீரே. குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீரகற்றினீரே. என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவே, என் வாழ்வின் நாயகன் நீரே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே. அன்புள்ள தெய்வமே, நீங்கள் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு அளவில்லப்பா. ஏராளம் நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறீங்க. அதை நினச்சி நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், அதை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். எங்கள் ராஜாதி ராஜாவாக எங்கள் கூட இருந்து எங்களை ஒவ்வொரு நாள் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்,
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். உபாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைக்கிரியைகளை எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் தேவன் செய்து வந்த அற்புதமான செயல்களை திரும்பி பார்க்கும்படியாக இந்த வேத பகுதி எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த வேத பகுதி எழுதப்படுவதனுடைய நோக்கம், குறிப்பாக உபாகம புஸ்தகம் என்று சொன்னாலே கடந்த காலங்களில் தேவனுடைய ஜனங்களை தேவன் நடத்தி வந்த வழிகளை ஞாபகப்படுத்தும்படியாக எழுதப்பட்ட புஸ்தகம்தான் உபாகம புஸ்தகம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆதியாகமம் என்கிற அந்த புஸ்தகம் 5 ஆகமங்களில் முதல் புஸ்தகம். அதிலே படைப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ராகமம் என்று சொன்னால் அது இஸ்ரவேல் ஜனங்களுடைய பயணத்தை குறித்து, வனாந்தர பயணத்தை குறித்து சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. லேவியா புத்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது முழுக்க ஆராதனையை குறித்து சொல்லப்படுகிற ஆராதனை முறைமைகளை குறித்தும் தேவனை நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். எண்ணாகமம் என்று சொன்னாலே அது கணக்கெடுப்பு என்ற எண்ணிக்கை, ஜனங்களுடைய கணக்கை எண்ணி திட்டமிடுகிறதை குறித்து எண்ணாகமம் சொல்லுகிறது. உபாகமம் என்று சொல்லும்போது யாத்ராம புஸ்தகத்திலிருந்து கிட்டத்தட்ட எண்ணாகம புஸ்தகம் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடந்து வந்த அந்த 40 ஆண்டுகால பயணத்தை திரும்பி யோசித்து பார்க்கக்கூடிய ஒரு ஆகமமாக உபாகம புஸ்தகம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளை படைத்த தேவன் நம்மளை நடத்தி வருகிற தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும். அப்படி ஆராதிக்கிற ஜனங்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்கிறார்கள் என்பதை எண்ணி அங்கே திட்டமிடுகிறார்கள். அதற்கு பிறகு நடத்தி வந்த வழிகளையெல்லாம் நினைத்து தேவனை துதிக்கிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உபாகம புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை கவனியுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைக்கிரியைகளிலெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து அவர் வருகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்மளை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்றால் நம்முடைய கைக்கிரியைகளிலெல்லாம் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாம் தேவனுக்கு பிரியமாக நீதியாக செய்யக்கூடிய எல்லா கையின் கிரியைகளையும் ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அநியாயமாய் சம்பாதிக்கிறவர்களை, அவருடைய கையின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். லஞ்சம் வாங்கி அநியாயமாக பொருள் சேர்க்கிற கையின் கிரியைகளினாலே கையிலே அசுத்தமான பாவங்களை உடையவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். இதை நான் சொல்லும்போது உங்கள் மனசில் தோன்றும், அநேகர் இன்றைக்கு லஞ்சம் வாங்குகிறாங்க, ஏமாற்றுகிறாங்க, அடுத்தவங்களுடைய பொருட்களை அபகரிக்கிறாங்க, அவங்கெல்லாம் நல்லா தானே இருக்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அவர்கள் எதையெல்லாம் அவர்கள் அநியாயமாக சம்பாதிக்கிறார்களோ அதையெல்லாம் பல மடங்கு இழந்து போவார்கள் பிற்காலங்களில். அல்லது அவர்கள் அதை சந்தோஷமாக அனுபவிக்க முடியாதபடிக்கு அவர்கள் அநியாயமாக சம்பாத்தியத்திலே ஒரு சாபம் அவர்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதை அவர்கள் மருத்துவமனையில் செலவிடுவார்கள். அல்லது அந்த பணம், அந்த சம்பாதிக்கிற சம்பாத்தியமெல்லாம் வீணிலே போய்விடும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. கர்த்தர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், தேவனுக்கு பயந்திருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய கையின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அடுத்து சொல்கிறார், இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் அநேக நேரங்களில் பயங்கரமான சில வனாந்தர பாதையில் நாம் நடந்து வர வேண்டியது இருக்கும். அப்படிப்பட்ட வனாந்தர பாதையில் ஒருவேளை நீங்கள் வந்தாலும் அதையெல்லாம் தேவன் அறிவார் என்பதை மறந்து போய்விடாதீர்கள். அவர் அறியாமல் எந்த ஒரு வனாந்தரமும் நம்ம வாழ்க்கையில் வராது. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தராகிய தெய்வம்தான் வனாந்தரத்திற்கு அழைத்து கொண்டு வந்தார் என்பதை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள். அவர்தான் வனாந்தரத்துக்கு அழைத்து கொண்டு வந்தார்.
அந்த வனாந்தர வழியாய் வந்த அந்த ஜனங்களுடைய நடக்கிறதையெல்லாம் கர்த்தர் அறிந்தார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடக்கிற அந்த வனாந்தர பாதை ஆண்டவருக்கு தெரியும், மறந்து போக வேண்டாம். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார். இந்த வனாந்தர வழியிலையும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற பெரிய ஒரு நம்பிக்கை. நீங்கள் நினைக்கலாம், வனாந்தரத்தில் என் கூட யார் இருப்பா, அந்த கஷ்டத்தில் என் கூட யார் இருப்பார்கள் என்று நீங்கள் கலங்குறீங்களா? மறந்து போயிடாதீங்க, எல்லா கஷ்டங்களிலும் நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், அப்படின்னா கஷ்டத்தில் என் கூட இருக்கிறாரே, கஷ்டத்தை அவர் எடுத்து போட வேண்டியதானே என்று நீங்கள் கேட்கலாம். அவர் கஷ்டத்தை எடுத்து போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அவர் ஒரு நொடியில் கூட உங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் எடுத்து அவர் எரிந்து விட முடியும், உங்களை மீட்க முடியும். ஆனால் ஆண்டவர் இந்த வனாந்தர பாதையில் நம்மளை வழிநடத்துகிற வழிகளை நாம் உணர வேண்டும் என்பதற்காக அந்த பாதையில் தேவன் நம்மோடு கூட இருந்து நடத்துகிறார். உனக்கு ஒன்றும் குறைபடவில்லை என்று சொல் என்றார். பாருங்கள், ஒன்றும் குறைபடவில்லை. நீங்கள் யோசித்து பாருங்கள், பாதை வனாந்தரமாக இருந்தாலும் எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் அருமையாக நடத்தவில்லையா? குறைவில்லாமல் நடத்தவில்லையா? அற்புதமாய் போஷிக்கவில்லையா? தேவைகளை சந்திக்கவில்லையா? அதுதான் தேவன் நம்ம கூட இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளில் நீர் எங்களோடு கூட பேசின உங்களுடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. எங்கள் கூட இருந்து எங்களை நடத்துகிறதற்காக நன்றி. எங்கள் கையின் ஆண்டவரே பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.